ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து டியூஸ்டே. நான் வந்து முருகர் கோவிலுக்கு போயிட்டு ப்ளஸ் வந்து இன்றைக்கி வந்து இல்லம் தேடி கல்வி இருக்கு இல்லையா, அதுக்கு செகண்ட் டேர்மோடைய புக்ஸ் வாங்க வர சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு. அதுக்காக நான் போயிட்டு வருவேன். ஃபஸ்ட்டு நம்ம கோவிலுக்கு போயிட்டு இல்லை புக் வாங்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆல்ரெடி கிளம்பி ரெடியாக தான் இருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம எப்போ ஒரு வேலை இருக்குன்னு சொல்கிறோமோ அப்போ தான் வந்து அவங்க ஒரு வேலையை பார்த்துட்டு போவாங்க. நான் வந்து 10:00 வந்து கிளம்பிட்டேன். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:00 ஆகிடுச்சு. இன்னும் வரவே இல்லை. எப்போ கிளம்புறதுன்னு தெரியல. கிளம்பிட்டு கோவிலுக்கு போகிறேன்னா இல்லை புக் வாங்க போகிறேனான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக கோவிலுக்கும் போவேன், புக் வாங்கவும் போவேன். ரெண்டும் தான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம். நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து நம்ம வேல் வச்சுருப்போம். இந்த வேலுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம அபிஷேகம் பண்ணி வழிபடணும். உடனே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நம்ம வந்து வீட்டில் என்ன பொருள் இருக்கோ, திருநீரோ தேனோ பாலோ என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேன் பால் இது ரெண்டையும் வச்சு தான் அபிஷேகம் பண்ணேன். ஃபஸ்ட்டு தேன் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூ மஞ்சள் குங்குமம் திரும்ப வந்து தீப தூப ஆராதனைலாம் காட்டிட்டு நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து கோவிலுக்கு கிளம்பலாம். இன்றைக்கி கோவிலுக்கு கிளம்பிட்டு ப்ளஸ் வந்து புக் வாங்கவும் போகணும். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேன் விட்டு வேலுக்கு ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் சந்தனம் ஏதாவது மஞ்சள் சந்தனம் வச்சு பொட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து தீபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தண்ணியாக சுத்தமாக வந்து நம்ம வேலை வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நம்ம என்ன செய்யணுமோ பூ கொஞ்சம் வச்சு நம்ம நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யணும், நம்ம பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணணும். அது கொஞ்சம் தீபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூ வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணிக்கலாம். இந்த பால் வந்து காய்ச்சாத பால் தான். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க. என்னன்னா, நான் இவ்வளவு நாள் சிவனை கும்பிட்டு இருந்தேன், இப்ப திடீர்னு எனக்கு முருகன் மேல ஈடுபாடு வந்து முருகனை வழிபடுறேன். நான் இத்தனை நாள் பெருமாளை கும்பிட்டு இருந்தேன், இப்ப எனக்கு முருகன் மேல ஈடுபாடு வந்து முருகனை வழிபடுறேன். ஆனா எனக்கு பயமா இருக்கு, இதெல்லாம் தப்பாயிடுமோ அப்படின்னு. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, கரண்ட் ஒண்ணுதான். நம்மளுக்கு ஃபேனா வரும்போது அது ஃபேனா பயன்படுத்திக்கிறோம், வெளிச்சம் தேவைப்படும் போது லைட்டா பயன்படுத்திக்கிறோம். இறைவன் ஒருவன் தான், ஆனா அவனுடைய சொரூபங்கள் தான் வேறு வேறாக தெரிகிறது. நீங்க முருகன் மேல ஈடுபாடு வந்து முருகனை வழிபட தொடங்கிய போதே அந்த வழிபாடு ஆட்டோமேட்டிக்கா நீங்க இது நாள் வரைக்கும் எந்தெந்த தெய்வங்களை வழிபட்டீங்களோ அவங்களுக்கு இயல்பாகவே போயிடும். காரணம், கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள் யாவரையும் வணங்கியது போலே. அதனால கவலை வேண்டாம், நீங்க எல்லா தெய்வங்களையும் வழிபடுங்க, முருகனை மனசுக்கு நெருக்கமா வழிபடுங்க, எந்த தவறும் வராது, முருகன் பார்த்துக்குவார். நன்றி. அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வத்தி ஏற்றி வச்சிட்டேன். ஏற்றி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சாமிக்கு ஏதாவது நம்ம பிரசாதம் வைக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு இருந்தது, அதையும் எடுத்து வச்சுட்டு புக் வாங்க கிளம்பிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து புக் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் கோவில் இருக்குது. சரி, நம்ம லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது வரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் புக் வாங்கிட்டே கோவிலுக்கு போயிடலான்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்கூல் கொஞ்சம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போகணும். போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ளே போயாச்சு. ஸ்கூலில் தான் புக்கு கொடுப்பாங்க. இது வந்து இல்லம் தேடி கல்வி தொடக்க நிலை 2ஆம் பருவத்துக்கான புக்கு. நம்ம ஃபஸ்ட் நமக்கு வந்து ட்ரைனிங் போனோம், அப்படியே நம்ம போடலை. இங்கே இல்லம் தேடி கல்வி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கொஷினோ இல்லை ஏதாவது கேட்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அங்கே வந்து ஆல்ரெடி எல்லோரும் வாங்கிட்டு இருந்தாங்க, வாங்கிட்டு சைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நானும் வாங்கிட்டு அங்கேருந்து புக்ஸு, சார்ட்டு, ஃப்ளாஷ் கார்டு இதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் டேர்முக்கு வாங்காதவங்களுக்கும் கொடுத்தாங்க, செகண்ட் டேர்மும் கொடுத்தாங்க. நான் வந்து செகண்ட் டேர்முக்கான புக்கெல்லாம் வாங்கிட்டு ஃபஸ்ட் டேர்ம் நான் ஆல்ரெடி செகண்ட் டேர்முக்கான புக்கெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம். நான் வந்து வாங்கி அது வந்து ரோல் பண்ணி கட்டுறதுக்கு எதுவும் கையில் இல்லை, பைக்கில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். இப்படியே பிடிச்சிக்கிட்டேன். இப்போ தான் நம்ம கோவில் அங்கே ஒரு சாமி கும்பிட்டுட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். டியூஸ்டே பார்த்திங்கன்னா நான் வந்து கோவிலுக்கு போவேன்.
ஏதாவது 1 2 டியூஸ்டே பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போக முடியாமல் இருந்தாலும் அந்த வீக்கில் வேறு ஏதாவது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக முருகரை போய் பார்த்துட்டு வந்துடுறது வழக்கம். அவங்கள போய் பார்த்தா தான் மனசுக்கு ரிலாக்ஸாகவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் நமக்கு கிடைக்கும். நாங்கள் போயிட்டு வேல் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம். அங்கே வந்து அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப பியூராக இருக்கும், பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். பின்னாடி தெரியறது மழைலாம் இல்லைங்க, நம்ம நெய்வேலி என்எல்சியில் நிலக்கரி எடுத்து போட்ட மண் தாங்க. அது அப்படி தெரியுது உங்களுக்கு, பார்க்குறதுக்கு மலை மாதிரியே தெரியும், ஆனால் அது வந்து மலை கிடையாது. அப்புறம் மேலே இருக்கிற நம்ம தணிகைவேல் முருகரையும் கும்பிட்டுக்கலாம். முத்துமலை முருகன் கோவில் மாதிரி தான் இந்த டெம்பிளும் இருக்கும்னு நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதனால் இப்போ வந்து அதே மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் கட்டிட்டாங்க. முன்னாடி தான் வந்து ஸ்டெப்ஸ்லாம் கட்டலை. இதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இப்போ வந்து புதுசாக ஐயனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. பட் ஸ்டெப் வந்து க்ளோஸில் இருக்குது. நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம், சாமி கும்பிட்டுக்கலாம். இது வந்து 47 ஃபீட் இருக்கும் இந்த முருகர் சிலை. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தணிகைவேல் முருகன். இவங்க இந்த ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க. அவங்க தான் வந்து இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லி கீழே போட்டிருக்காங்க. ஊர் பொதுமக்கள் மற்றும் பாத யாத்திரை போகும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோவிலுக்கும் ப்ளஸ் புக் வாங்கவும் போயிட்டு வந்தாச்சு. என்ன புக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே தான் நம்ம வாங்கிட்டு வந்தது. இது வந்து ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுதா, 2 டேபிள்லேருந்து 5 டேபிள் வரைக்கும் நல்லா பாருங்கள். இது வந்து 2 டேபிள்லேருந்து 5 டேபிள் வரைக்கும் இருக்குது டேபிள்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மயங்கொலி அறிவோம், அதாவது ஒரு பொருள் ஒரு சொல் இரு பொருள் தரும். எக்ஸாம்பிள் வந்து கா இருக்குது. கா வந்து கப்பல் கதவு, கப்பல் கதவு. சார்கா சக்கரம் சட்டை, தார்கா தவளை தட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நார்கா நரி நண்டு, பார்க்கா பம்பரம் பந்து. இங்கே வந்து மார்க்கா மரம், இது வந்து மாயிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் இரு பொருள் தரும். இது வந்து பாட்டு பாடுவோம். இது வந்து அழகு 4, அதாவது கங்காரு, நொங்கு, குரங்கு, சங்கு. இங்கில் என்னென்ன வேர்டு வருது எல்லாமே இது. இஞ்சில் என்னென்ன வேர்டு வருது எல்லாமே இது. இன்னில் என்னென்ன வேர்டு வருது எல்லாமே இது. ஹைலைட் பண்ணி காட்டணும். இது ஃபுல்லாக இது இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புக்ஸு என்னென்ன புக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் இல்லம் தேடி கல்வி. இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி. வேலண்டியர் ஹேண்ட் புக் டேர்ம் செகண்ட். இது வந்து ப்ரைமரி லெவல். இது பார்த்தீங்கன்னா அது ப்ரைமரி லெவல். இந்த புக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் ரீடிங் டைம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அசைன்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து கிராமர் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கிலீஷ் புக் பார்த்தோமா, இப்போ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் புக் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து தொடக்க நிலை 1 to 5 ஏன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இல்லம் தேடி கல்வியில் என்ன பண்ணாங்கன்னா ஹையர் ஸ்டடியெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே வந்து ப்ரைமரி லெவல் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து தொடக்க நிலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து நம்ம பின்வரும் 7 வரிசை இலங்கு வரிசை அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடைப்பட்ட எண்களை கண்டுபிடி. அதாவது இப்போ மிடில் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, இப்போ 1 2 4 சென்டரில் என்ன நம்பர் வரும் 2 4. நெக்ஸ்ட் வந்து 7 9, இந்த மாதிரி 15 17 இந்த மேக்ஸ் புக்ஸில் இந்த. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மல்டிப்ளிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ 8 1 = 8.
8 into 1 is equal to 8. இது தெரியுதா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 25 1 is equal to 25. அதாவது 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் எல்லா நம்பரும் ஒன்றா தான் வரும். எப்பயுமே ஒரு எண்ணை 1ஆல் பெருக்கினால் அதே எண் கிடைக்கும். ஒரு நம்பரை ஏதாட்டி நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும், ஃபர்ஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறது, 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறது, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்ஸ் புக். இது வந்து இவங்களே வந்து மொட்டு மலை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் புக்ஸில். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ மேக்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பார்த்தோம் இல்லையா? இப்போ மேக்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட்டு தமிழ் பார்க்க போகிறோம். தமிழ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டு, கதை, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உரையாடல். இதுதான். இது என்னென்ன பாட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பாட்டு இருக்கு, முதலில் ஃபஸ்ட்டு வந்து என்கரேஜ் பண்ண சொல்லியிருக்காங்க குழந்தைங்கள. அதுக்கப்புறம் நிறையா சாங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டமிட்டு கண்டுபிடிக்க அது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரியாக இணைப்போம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னிணைப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், பூ கொடுத்து கூடை, கூடு, சூரியன் சூரியகாந்தி, 90 800, குண்டூசி, அப்புறம் தூண் நூல், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இது வந்து தூண்டில், இது வந்து நூல், இது வந்து லைப்ரரினும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த நூல், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்ஸ் புக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு, ஃப்ளாஷ் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாஷ் கார்டில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீடிங் கார்டு. There was table in the room, there was chair on the table, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரீடிங் கார்டு நம்பர் 14. ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். 14, 15, 10 and also 9 அதெல்லாம் இருக்குது. அல்ஃபா நம்பர்ஸ் படி இல்லைனாலும் இல்லைங்க 33க்கு மேலே தான் இருக்குது. Last month we have received the wedding invitation of our uncle. We went to the market and bought new dress. We then packed our things. We here the car visited our village. We painted. அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. இதுவும் ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக குழந்தைங்களை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக நிறையா ஃப்ளாஷ் கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பிக்சர் கொடுத்து அந்த பிக்சர் கிட்ட சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்க, த பேர்ட் சிட் ஆன் தி நெஸ்ட், அதாவது பேர்டு வந்து கூட்டில் உட்காந்துருக்கு. த ஹென் ஸ்டாண்ட் ஆன் தி ரூஃப், ஹென் வந்து வீட்டுக்கு மேலே நிற்கிது, கூரை மேலே. இந்த மாதிரி நிறையா வந்து ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தெரியுதா? இதுவும் வந்து இதோ பாருங்கள், டிரான்ஸ்பிளான்டிங், ட்ரையிங், மில்லிங், குக்கிங், இது பாருங்கள், என்வார்மிங், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஹலோ, ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, இங்கிலீஷ் ஃப்ளாஷ் கார்டெலாம் பார்த்தோம். இப்போ நம்ம இது பாருங்கள், இந்த ஸ்டோரி ப்ளஸ் வந்து என்னென்ன இருக்குது ரூமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேர் இஸ் மை கப் அப்படின்னு கேட்டிருக்கு. மங்கி வந்து ஒரு கப்பை தேடுற மாதிரி, வேர் இஸ் மை கப், அந்த ஸ்டோரி இருக்கிறதுல. நெக்ஸ்ட் வந்து ரீடிங் கார்டு 1 நம்பர் 1. இது வந்து பார்த்திங்கன்னா 400ன்னு சொல்லிட்டு நம்பர்ஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எழுத்தால் இருக்குது. இப்போ இங்கே 400ஆ, இங்கே 400, இங்கே வந்து 500ஆ, இங்கே வந்து 500, இங்கே வந்து எழுத்தால் இருக்குது, இங்கே வந்து நம்பர்ஸால் இருக்குது. இது அதே மாதிரி தான். இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா எழுத்து. சரி, அதே ஃப்ளாஷ் கார்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரீடிங் கார்டு நம்பர் 11. அப்போ த ஃபார்மர் வேஸ்டட் அண்ட் பிளான்ட் இன் தி ட்ரை ஃபீல்ட். ரீடிங் கார்டு இது.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸோடைய கார்டு. நம்ம ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுக்கு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண கொடுக்கலாம். ப்ளஸ் அந்த மல்டிப்ளை டிவைட் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதான் இவ்வளோதாங்க நான் வாங்கிட்டு வந்தது பொருட்கள். அவ்வளோதான். சார்ட், ஃப்ளாஷ் கார்டு, புக்ஸ். யார் யாரெல்லாம் இல்லம் தேடி கல்வியில் இருக்கீங்க, யார் யாரெல்லாம் செகண்ட் டைமுக்கான புக் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்கள் எல்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துருவோம். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. பாய்.